திமுக அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்கிற ஒரு பிரச்சாரத்தை கடந்த காலங்களிலே பல அமைப்புகள் முன்வைத்தது. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் தீவிரவாதிகள்னு சொல்றது ஒரு அரசியல் அயோக்கியத்தனம். அது மதவாத அரசியல் செய்யக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை கட்டமைப்பதன் வழியாக பெரும்பான்மை இந்துக்களை திரட்ட வேண்டும் என்று அரசியல் செய்கிறவர்கள் செய்யக்கூடிய மதவாத அரசியல். அந்த அரசியலை பாஜக செய்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான இயக்கம் திமுக என்று கட்டமைப்பதன் மூலமாக திமுகவை தனிமைப்படுத்தி இஸ்லாமியர்கள் இனிமேல் திமுக ஓட்டு போடாதீங்க, தாவேகாவுக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு முயற்சி செய்றாரா முஸ்தபா? திமுக சமூக நல்லிணக்கத்தை பாதுகாத்தது போல தாவேகாவும் பாதுகாக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்துல பேசிய தாவேக எம்எல்ஏயான முஸ்தபா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முஸ்லீம் மக்களை தீவிரவாதிகள்னு சொல்லி சட்டமன்றத்துக்குள்ள 5 முறை திமுக காரர்கள் சொன்னாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது முஸ்தபா அவர்கள் வெறும் சட்டமன்ற உறுப்பினரோடு நின்று போய்விட்டார். அவர் தொலைக்காட்சி வாதங்களிலே என்னோடலாம் நிறைய பேசி இருக்கிறாரு. என்னை போன்றவர்கள்லாம் அவரோடு விவாதித்திருக்கிறோம். அதனால தொடர்ச்சியாக ஒரு தாவேகா ஆதரவு நிலைப்பாடு என்பதை டிவிகேவை யாருமே நம்பாதப்ப, விஜய் யாருமே நம்பாதப்ப அவருக்காக தொலைக்காட்சியில வாதாடக்கூடியவராக இருந்தார். நியாயமாக அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கணும். சிறுபான்மை மக்கள் சார்பாக அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கணும். அப்படி சில பேர் கொடுத்துருக்காங்க. பர்வேஸ்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. இப்ப தலித் அமைச்சர்கள்லாம் 8 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல. அதனால கூடுதலா சில அமைச்சர்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது 2 பேருக்கு போட்டி நடக்குது. தாயிராவுக்கு ஒரு அமைச்சர் பதவி கிடைத்திருக்க வேண்டும்னு அவங்க ஒரு கனவு காங்குறாங்க. முஸ்தபா எனக்கு தான் கிடைச்சிருக்கணும், நான் பல கட்சி மாதிரி வந்திருக்கேன் உங்களுக்காக அப்படின்னு அவரும் நினைக்கிறாரு. அமைச்சர் பதவி நேரடியாக கேட்க முடியாது, கொடுங்கன்னு கேட்க முடியாது. அதனால உங்களுக்காக நான் வாதாடுகிறேன் பாருங்கள், நான் தொலைக்காட்சி விவாதத்தில் மட்டுமல்ல எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆடி வாங்கியிருக்கேன் நான். இப்ப சட்டப்பேரவையில அவர் பேச ஆரம்பிக்கிறார். நீங்க 98 காலகட்டத்தில் கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு காலகட்டத்தில் முதலமைச்சராக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிறாரு. மேல பாஜக அரசு இருக்கு, வாஜ்பாய் அரசாங்கம் இருக்கு. எல்கே அத்வானி ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிற காலகட்டம் அது சும்மா ஒரு வழிபோக்கில் ஒரு போலீஸ்காரருக்கும் ஒரு இஸ்லாமிய இளைஞர்களுக்கு நடுவில் நடந்த ஒரு தகராறு. அதுல ஒரு வம்பு கொலையா முடிஞ்சிருச்சு. செல்வராஜ்னு ஒரு காவலர் ஒருத்தர், அவர் கிறிஸ்டின், அவர் ஏதோ அந்தோணி செல்வராஜ் ஏதோ ஒரு பேர் அவருக்கு. அவரை கொண்டதை என்ன பண்ணிட்டாங்க, இந்துவை கொண்டுட்டாங்க அப்படின்னு பரப்பி, அங்கே ஏற்கனவே இந்து முன்னணி ரொம்ப ஸ்ட்ராங்கா வளர்ந்துருச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வியாபாரங்கள்ல கொடி கட்டி பறக்குறாங்க. இங்க இஸ்லாமியர்கள் அடிப்படையில வணிகர்களா இருப்பாங்க. அது அடிப்படையில ஒரு வணிக சமூகம். செட்டியார்கள்லாம் இப்படி ஒரு வணிக சமூகம். ஏன்னா நீங்க பர்மாவுக்கு போனதெல்லாம் பாத்தீங்கன்னா நகரத்தார் செட்டியார்கள் இருப்பாங்க, இஸ்லாமியர்கள் இருப்பாங்க, பெரு வணிகர்கள் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்க இருப்பாங்க. இங்க கோயம்புத்தூருக்கும் பாலக்காடும் ரொம்ப பக்கம். அதனால என்ன செய்வாங்கன்னா, கேரளா பார்டரா இருக்கிறதுனால கேரள முஸ்லிம்கள் பல பேர் அங்கே பெரிய அளவுல வியாபாரங்கள்லாம் செஞ்சாங்க. சோபா டெக்ஸ்னு ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அப்ப அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய வியாபாரிகளா இருக்கிறாங்கல்ல, அங்கே கவுண்டர்கள் டாமினேஷன் அதிகமா இருக்கும் கொங்கு மண்டலத்துல. இவங்களுக்குள்ள நடக்கிற அந்த வியாபார போட்டியை மதவாத பிரச்சனையாக மாற்றி கொண்டார்கள். என்ன செய்வாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்து முன்னணி கூட்டத்துக்கு போடுறவனுக்கு அவங்க டொனேட் பண்ணுவாங்க. அதுக்கு போட்டியா நபிகள் நாயகத்தை பத்தி தப்பா பேசுறாங்க, அவர் தனி மனித வாழ்க்கையை அசிங்கமா பேசுறாங்க அப்படின்னு கோவம் வந்தோம்னா, அங்கே அல்வுமான்னு ஒரு அமைப்பு உருவாகி பதிலடி கொடுக்கணும்டா நம்ம அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு சில பேர் ஃபண்டு பண்றாங்க இஸ்லாமிய வியாபாரிகள். இப்படி இந்த இந்து முஸ்லீம் கலவரத்துக்கான ஒரு முன் விதைகள் தூவப்படுறது மாதிரி அந்த 2 பேருக்குமான அந்த அனலை வளர்த்துக்கிட்டே வர்றாங்க. அது கரெக்டா ஒரு போலீஸ்காரருக்கு டிராபிக் கான்ஸ்டபிளோட இருக்கக்கூடிய தகராறுல ஒரு கொலை நடக்குது. அதை அப்படி இந்து முஸ்லீம் கலவரம் மாட்டேன். இது நடந்திருக்க கூடாதது, துரதிருஷ்டவசமானது.
அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா மிகப்பெரிய அளவுல கொடூரமான அளவுல பல பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. அதற்கு பழி வாங்குறோம்னு சொல்லி இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம இஸ்லாமியர்கள் பூரா தெருவில் போறவனை எல்லாம் வெட்டிட்டாங்க, அதுக்கு பதிலுக்கு பழி வாங்குறோம்னு சொல்லி ஒரு குண்டு வெடிப்பை நிகழ்த்துவதற்கு அல்வுமா குரூப் வந்து ட்ரை பண்ணாங்க. அது எல்கே அத்வானி வர்ற நேரத்தை கணக்கு பண்ணி வச்சாங்க. அவர் ஃப்ளைட் லேட்டாக வந்துச்சு, அது ஏதோ உளவுத்துறை சொன்னாங்களா என்னன்னு தெரியல, ஃப்ளைட் லேட்டாக வந்துச்சு, பூரா வெடிச்சு அப்பாவி பொதுமக்கள்லாம் பாதிக்கப்பட்டான். அதில் வந்து பல பேர் கைது செய்யப்பட்டான், உண்மையான குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டான், போறேன் வரவனையும் கைது செஞ்சாங்க. அப்போ மத்திய அரசாங்கத்தினுடைய பாஜக அரசினுடைய அழுத்தம் வந்து மாநில அரசுக்கு அதிகமாக இருந்ததுனால இஸ்லாமியர்களை வந்து காவல்துறை வேட்டையாடிடும். இது வந்து ஒரு உண்மையான வரலாறு தான். இது கசப்பான வரலாறாக இருந்தாலும் உண்மைதான், துரதிருஷ்டவசமானது, நடந்திருக்க கூடாதது. இந்த வன்மம் இருக்குல்ல, அப்ப காவல்துறை நடவடிக்கை எடுத்தது திமுக அரசுங்கிறதுனால திமுக அரசாங்கம் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்கிற ஒரு பிரச்சாரத்தை கடந்த காலங்களிலே பல அமைப்புகள் முன்வைத்தது. அதுல என்னன்னா, குற்றவாளியை கைது செய்யறது பிரச்சனை கிடையாது, சந்தேகத்தின் அடிப்படையில பல பேரை கூட்டிட்டு போய் படிக்கிற பசங்க, சின்ன பசங்க, 18 வயசு 20 வயசு பசங்கள்லாம் சந்தேகத்தின் பேரில் கூட்டு போய் அவன் மேல இருக்கிற செக்ஷனை பூரா போட்டு ஏறத்தாழ அவன்லாம் 20 வருஷம் 30 வருஷம் ஜெயிலில் இருந்து ஒரு குற்றமும் நிரூபிக்கப்படாம 20 வயசுல ஜெயிலுக்கு போனவன் 30 வருஷம் ஜெயிலில் இருந்து 50 வயசுல வெளில வந்தாங்க, குற்றம் நிரூபிக்கப்படாம விசாரணை கைதியாவே ரொம்ப நீண்ட காலம் வந்து இருந்தாங்க. அந்த சிறைவாசிகள் விடுதலையை பற்றி பேச வேண்டிய நேரத்துல அப்பாவியாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்கள் வாழ்க்கை சூறையாடப்பட்டு விட்டது, தப்பு செஞ்சவன தண்டி, அதுல யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. அதுக்காக வந்து குண்டு வெடிப்புல ஈடுபட்டவனை வந்து குற்றவாளி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அவன் குற்றவாளி தான். அவர்களை தண்டிப்பது பிரச்சனை அல்ல, சந்தேகத்தின் அடிப்படையில போலீஸ்காரன் கூட்டு போய் பல பேருடைய வாழ்க்கை வீணா போச்சு. அதுல அதிகமான பேர் சிறை வாழ்க்கையில இருந்துட்டாங்க. இப்ப நீண்ட கால சிறைவாசியா இருக்கிறவங்களுக்கு, குற்ற பின்னணி உடையவர்களுக்குமே நீண்ட காலம் சிறையில இருந்தா விடுதலை தரணுங்கிறதான் ஒரு யதார்த்தம். பல பேர் சிறையிலேயே நோய் வாய்ப்பட்டு இறந்தும் போயிட்டாங்க. இப்போ வந்து நீண்ட நாள் சிறையில இருந்தவர்கள், நீண்ட தண்டனையை அனுபவித்தவர்கள், பல பேருடைய குடும்ப வாழ்க்கை சீரழிந்து விட்டது, சிதைந்து விட்டது. அவங்களே கருணை அடிப்படையில விடுதலை செய்யுங்க. நீண்ட காலத்துல வந்து சிறைவாசியா இருந்தவர்களை, 10 ஆண்டுக்கு மேல சிறையில இருந்தவர்களை விடுதலை செய்வது அப்படிங்கிறது தலைவர்கள் பிறந்த நாள் விழாக்கள்ல, அண்ணா பிறந்த நாள் விழா, இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல வந்து விடுதலை செய்வது என்கிற ஒரு நடைமுறை ஏற்கனவே இருக்கு. சிறை என்பது ஒரு மனிதனை திருத்துவதற்காகத்தானே தவிர வாழ்நாள் முழுக்க அவன் சிறையிலே கடந்து ஜாகணுங்கிறது கிடையாது. இப்போ நம்ம வந்து பேரறிவாளன் போன்றவர்களுடைய விடுதலைக்கு நம்ம வந்து பல பேர் கோரிக்கை வைத்தோம், தமிழ் தேசிய உணர்வாளர்கள்லாம். அதெல்லாம் பின்னணியில என்னன்னா, அது முழு குற்றமும் அவர் செய்யலை, அவரை சார்ந்திருக்கிறவர்கள் செய்த குற்றத்திற்கு அவர் அந்த வலைப்பின்னல்ல மாட்டிக்கிட்டார். அவர் மேல அதிகபட்சமான குற்றச்சாட்டு என்ன வச்சிருந்தாங்க, அவர் வந்து பெட்டி கடையில பேட்டி வாங்கி கொடுத்தாரு, அந்த பேட்டி தான் ராஜீவ்காந்தியை வெடிச்சிச்சுன்னாங்க, அதுக்கு பில்லு வச்சிருக்கோம்னு சொன்னாங்க. உலகத்துல பெட்டி கடையில பேட்டி வாங்கினதுக்கு பில்லு கொடுத்தவங்க அவங்க ஒரு ஆள் தான் சிபிஐ வழக்குல. அப்ப சில வழக்குகள்ல வந்து அப்பாவிகள் வந்து இணைக்கப்படுகிறார்கள். அப்ப நம்மளை சுத்தி வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னா, நமக்கு தெரியாது, நம்மளோட பழகுறவன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாது, நம்ம பழகிட்டே இருப்பான். அவன் ஏதாவது குற்ற பின்னணி இருக்கும்போது கடைசியா யாருக்கு கால் பண்ணான்டா, இந்த ஆளுக்கு சண்டா பண்ணான் அப்படின்னா அவனு இங்க வழக்குல சேர்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குற்றத்தை கண்டுபிடிப்பது எளிதானது அல்ல, சந்தேகப்படாம கண்டுபிடிக்கவும் முடியாது. சந்தேகத்தின் பேரால அப்பாவிகள் பலியாவது என்பது எந்த பேக்ரவுண்ட் இல்லாதவன், பொருளாதார பின்புலம் இல்லாதவன், வக்கீல் வச்சு வாதாட முடியாதவன், பல பேர் இருப்பான் இல்லையா, அன்றாடம் காட்சியா இருக்கிறவன், கூலி வேலைக்கு போறவன்லாம் குற்ற பின்னணியில சேர்த்தாங்கன்னு வச்சுக்க போலீஸ், அவன் போய் ஜெயில இருந்தானா அவனை எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. கண்டிப்பா சட்டமன்றத்துக்குள்ள முஸ்தபா அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது, இந்த சட்டமன்றத்துக்குள்ளேயே முஸ்லீம் மக்கள் வந்து தீவிரவாதிகள்னு சொல்லி திமுக காரங்க சொன்னாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறார். கடந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்டதா? அந்த காலகட்டத்துல சட்டப்பேரவையில பல விவாதங்கள் நடந்திருக்கு. அந்த காலகட்டத்துல சட்டப்பேரவையில உறுப்பினராக இருந்த ஒருத்தர் எனக்கு நண்பரு, புவனகிரி தொகுதியில வந்து அப்துல் நாசர்னு ஒருத்தர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரு. அப்ப அவருக்கு வெறும் 32 வயசு தான். அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த பாதிக்கப்பட்ட குண்டுவெடிப்பு நடந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கே போய் காந்தியுடைய, மகாத்மா காந்தியுடைய பேரன் அவரையெல்லாம் கூட்டிட்டு போய் மனித உரிமை அடிப்படையில சில மீட்பு பணிகள் எல்லாம் செஞ்சாங்க. அவர் எதிர்த்துலாம் கேள்வி கேட்டிருக்காரு. அந்த காலகட்டத்துல அவர் தேசிய லீக்னு சொல்லி ஒரு இஸ்லாமிய அமைப்புல இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினரா. அப்படி பல பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. அது அந்த காலகட்ட பிரச்சனை சார்ந்தது. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களையும் தீவிரவாதிகள்னு சொல்றது ஒரு அரசியல் அயோக்கியத்தனம். அது மதவாத அரசியல் செய்யக்கூடியவர்கள்
இஸ்லாமியர்கள் மீதான வெறுப்பை கட்டமைப்பதன் வழியாக பெரும்பான்மை இந்துக்களை திரட்ட வேண்டும் என்று அரசியல் செய்கிறவர்கள் செய்யக்கூடிய மதவாத அரசியல். அந்த அரசியலை பாஜக செய்யுது. திமுக அப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா திமுக பல சமய நல்லிணக்க விழாக்களிலே, மீளாது விழாக்களிலே நபிகளின் பெருமையை பேசிய இயக்கம் அது. சாதி மறுப்புக்கு இஸ்லாம் தான் ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறது என்று பெரியாரே பேசியிருக்கிறார். சாதி ஒழிப்புக்கு இஸ்லாம் தான் நன்மருந்து, இன இழிவு நீங்க இஸ்லாம் தான் நன்மருந்து என்றெல்லாம் பெரியார் பேசியிருக்கார். அதனால தனிப்பட்ட பகை எதுவும் கிடையாது. 3.5 இடஒதுக்கீட்டை கலைஞர் தான் ஏற்படுத்தி தந்தார். அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் ஜவாஹிர்லா பேராசிரியர் அவர்கள் எழுந்து நின்று பேசினாரு. ஒரு இணக்கப்பாட்டை சீர்குலைக்காதீர்கள் என்று தமிமுன் அன்சாரிங்கிற சட்டமன்ற உறுப்பினர், சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். அதனால இது எதுக்குன்னா, இஸ்லாமியர்களுக்கு எதிரான இயக்கம் திமுக என்று கட்டமைப்பதன் மூலமாக திமுகவை தனிமைப்படுத்தி இஸ்லாமியர்கள் இனிமேல் திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க, தாவேகாவுக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு முயற்சி செய்கிறாரா முஸ்தபா அல்லது சட்டமன்ற உறுப்பினர் தாகிரா போன்றவர்கள், அல்லது எங்களை கொஞ்சம் பாருங்க, மந்திரி பதவியாவது கொடுங்க, உங்களுக்காக நாங்க கூவுறோம்ங்கிறதுக்காக கூவுனாங்களான்னு நமக்கு தெரியல. சட்டமன்றம் அப்படிங்கிறது மதச்சார்பற்ற தன்மை இயங்கணும். தொடர்ச்சியா தாவேக ஒரு அமைச்சர்கள் பேச்சு அப்படி மரிய வில்சன் அவர்கள் பேசினதா இருக்கட்டும், இன்னைக்கு பேசக்கூடிய எல்லாம் அப்படிங்கிறது என்ன பொதுவில் விளைவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற புரிதல் இல்லாம பேசுறாங்களா சார்? புரிதல் இல்லாம எல்லாம் பேசல. அவங்க முதல் முறையா அவங்க அதிகார மையத்திற்கு வந்திருக்கிறாங்க. முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர், முதல் முறை அமைச்சர். ஆனா நீங்க சபாநாயகர் மிக சிறப்பா நடத்துறாரு. இதெல்லாம் அனுமதிக்க முடியாது, தாகிரா பேச்சு அவை குறிப்பில் ஏற்ற முடியாது, பேசாம உட்காருங்கலாம் சொல்றாரு. ஆதாரத்தை கொடுங்க, ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது. ஆதாரத்தை கொடுத்தால் கூட நான் வாதிக்க விட மாட்டேன், அது சமூக நல்லிணக்கத்துக்கு கேடு விளைக்கலாம் சொல்றாரு. ஆனா சபாநாயகரை பொறுத்த வரையில அவர் கொஞ்சம் நேர்மையாக போய் நடந்துக்குள்ள கடும் முயற்சி எடுக்கிறார். ஆனா சபையினுடைய மாண்பை சீர்குலைக்கிற விதமாக பொதுக்கூட்டத்தில் பேசுற அந்த ஸ்டைல்ல முஸ்தபா போன்றவர்களோ தாகிரா போன்றவர்களோ கூச்சல் போட்டது என்பது சபையின் மாண்பை மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்குள்ள மதமாச்சரியம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைதியை சீர்குலைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக மாற்றிவிடக் கூடாது என்று தமிமுன் அன்சாரி சொன்னார். அதான் என்னுடைய கருத்தாகும். ஏன்னா கூட என்ன சொல்றாருன்னா, நான் போற இடத்தெல்லாம் என்ன தீவிரவாதின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த சொல்லுக்கு நாளாக்கப்பட்டேன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாரு. தமிழ்நாடு மண் அப்படிங்கிறது எப்பவுமே மதச்சார்பற்ற சமூக நல்லிணக்க மண். அப்ப இந்த மண்ணில் இப்படி ஒரு கருத்து சொல்றது எப்படி சார் பாக்குறீங்க? ஏங்க முஸ்தபாக்கு யாருங்க ஓட்டு போட்டது? எல்லாரும் தானங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இவரை தீவிரவாதி நினைச்சா எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்க? எப்படி எம்எல்ஏ ஆயிருப்பாரு? முஸ்லிம்களை தீவிரவாதிங்கிறத பொதுமக்கள் நம்பி இருந்தா ஜவாஹிர்லாக்கு யார் ஓட்டு போடுவா? தமிமுன் அன்சாரிக்கு யார் ஓட்டு போடுவா? பர்வேஸ் எப்படி அமைச்சர் ஆவாரு? அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. அப்படி உன்னை கட்டமைக்க விரும்பாதிய, நடத்தாதிய. வட மாநிலங்கள்ல இது இருக்கு. வட மாநிலங்கள இஸ்லாமியர்களை ஒரு பகையாக பார்ப்பது. ஏன்னா எதை கேட்டாலும் இஸ்லாமியர்னாலே அவன் பாகிஸ்தான் தீவிரவாதி, அவன் உளவாளி, கிரிக்கெட் விளையாண்டா அவங்க பாகிஸ்தானுக்கு தான் கைதட்டுவாங்கிற பொய் பிரச்சாரத்தை தொடர்ச்சியா பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஆனா அது உண்மையானு கேட்டா அது இல்லை. விடுதலை போராட்டத்திலே அதிகமான தியாகங்களை செய்தவர்கள், உயிர் துறந்தவர்கள்ல பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்கள் தான். நீங்க திப்பு சுல்தானுடைய வரலாற்றை, ஹைதர் அலியினுடைய வரலாற்றை, மருதநாயகத்தின் வரலாற்றை, பல வரலாறு இருக்கு. ஒரு வரலாறு 2 வரலாறு கிடையாது. அதனால எத்தனையோ பேர் போராடி இருக்கிறாங்க. அதனால நீங்க மருது பாண்டியர்களுடைய வீர வரலாற்றை பார்த்தீங்கன்னா, வீரமங்கை வேலுநாச்சியார் வரலாற்றை பார்த்தீங்கன்னா, அவங்க போர் நடத்துறதுக்கான ஆயுதங்களை கொடுத்தது எல்லாமே ஹைதர் அலி, திப்பு சுல்தான் தான். அப்படிலாம் வரலாற்று பாரம்பரியம்லாம் இருக்கு. அதனால இஸ்லாமியர்கள் அவங்க இறை வழிபாட்டுல மாறுபடுகிறார்கள். சாதியற்ற ஒரு சமூக அமைப்புக்கான, நான் கட்டுன கோயில்ல என்னை விட மாட்டேங்கிறான், என்னை தீட்டுங்கிறான், என்னை வரக்கூடாதுங்கிறான், கும்பாபிஷேகங்கிற பேர்ல, குடமுழுக்குங்கிற பேர்ல என்னை தீட்டு கழிக்கிறான், என்னை தவிர்க்கிறான், அப்படின்னு எனக்கு மரியாதை இல்லை, சமத்துவம் இல்லைன்னு அதுக்காகத்தான் மதம் மாறி இருக்கிறானே தவிர, அவன் இந்த மண்ணின் மைந்தன், முனியாண்டியாவா இருக்கிறவன் முகமது ஆயிருப்பான், ஐயனாரா இருக்கிறவன் அகமது ஆயிருப்பான், அவ்வளவுதான். இது கடவுளை மாற்றி கொண்டான், அவன் இந்த மண்ணின் மைந்தன். அப்படிதான் நம்ம பார்க்கணும். அதனால தேவையில்லாத ஒரு குழப்பத்தை விளைவிக்கிற பேச்சை இன்னைக்கு முஸ்தபா தாகிராலாம் திமுகவை அட்டாக் பண்றதா நினைச்சு, தாவேகாவின் தலைவர் மனம் குளிர வேண்டும், விஜய் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக அப்படி பேசியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது ஒரு தவறான முன்னுதாரணம். இதை அவர்கள் தொடர்ந்து செய்யக்கூடாது. சபாநாயகர் கண்டித்திருக்கிறார், மற்ற உறுப்பினர்களும் அதை கண்டித்திருக்கிறார்கள். திமுக ஒண்ணுமே செய்யல, தீவிரவாதிகள் மட்டும்தான் சொல்லுச்சு
அப்படின்னு சொல்றது தவறான கருத்து. இல்ல சார், குறிப்பா திமுக ஆளும் கட்சியா இருக்கும் போதும் எதிர்கட்சியா இருக்கும் வைக்கக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா, நீண்ட நாளா சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க விடுதலைக்கு திமுக என்ன பண்ணாங்க ஒரு கேள்வி வைக்கப்படுது. அவங்க ஆட்சி காலத்துல 12 பேர் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆனா இன்னும் சில சிறைவாசிகள் இருக்காங்க. நீங்க என்ன சொல்லணும்? நியாயமா சட்டப்பேரவையில் அவங்க 12 பேரை விடுதலை பண்ணியிருக்காங்க. அதை முன்னுதாரணமாக கொண்டு இந்த அரசும் விடுதலை செய்யணும்னு பேசினா, திமுகவை விட நம்ம சிறந்த அரசு என்பதை நிரூபிக்கணும்ல பேசினா, தேவையில்லாம ஒம்பளுக்கிற பேச்சு அதுக்கு பேசுறியா? இப்ப சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக இஸ்லாமியர்கள் போராடினார்கள் என்பது எவ்வளவு பெரிய உண்மையோ, அதே மாதிரி திமுக மிகப்பெரிய பிரமாண்டமான பேரணிகளை நடத்தினாங்களே, பல பொதுக்கூட்டங்களை நடத்தினாங்களே, மக்கள் எழுச்சியை உருவாக்குனாங்களே. அப்ப இஸ்லாமியர்களுக்கு உரிமை பாதிக்கப்படும் போதெல்லாம் திமுகவின் குரல் ஓங்கி ஒலித்திருக்கிறது. அது யாரும் மறுக்க முடியாது. பாஜகங்கிற வார்த்தையை கேட்டு பயப்படுற தாவேகா அந்த வார்த்தையை தவறுதலா சொல்லிட்டா கூட உட்காருங்க பேசிடாதீன்னு தடுக்கிற சபாநாயகர், பாஜகங்கிற வார்த்தையை இதுவரைக்கும் சொல்லாமலே சட்டப்பேரவையில கடந்து கொண்டிருக்கிற இவர்கள் வந்து திமுகவினுடைய கடந்த கால ஒரு பிரச்சனையை மனதில் வைத்துக் கொண்டு, அது திமுக பிரச்சனை இல்லை, அது ஒரு மத கலவர பிரச்சனை, அதை மனதில் வைத்துக் கொண்டு என்னை அப்படி சொன்னாங்கிற ஒரு நீலி கண்ணீரை வந்து நிகழ்த்தி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால இது ஒரு தேவையில்லாத குழப்பத்தை விளைவித்திருக்கிறார்கள். மிகுந்த கண்டனத்துக்குரிய. ஏன்னா இப்ப இந்த சமீப காலத்திலே இஸ்லாம் மக்களுக்கு வழங்கக்கூடிய 3.5 இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதுக்கு தாவேக அரசு வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. அந்த குர்பானி, அந்த ஆடு பலி கொடுக்குற ஆடு மாடு பொதுவெளியில பலி கொடுக்குறா, அதுக்கும் வந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. திருப்பரங்குன்ற இஷ்யூ ஒட்டியும் இப்ப தாவேகா கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த இடத்துல தாவேகா? அதாவது திமுக அதை கையாண்ட விதத்திற்கும் தாவேகா அதை கையாளுகிற விதத்துக்கு வேறுபாடு இருக்கிறது. தாவேகா வந்து அதை ஒரு முதிர்ச்சியான முறையில அணுகலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப திருப்பரங்குன்றத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா தொல்பொருள் ஆய்வு செய்யக்கூடியவர்கள் மத்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள போகும். அதுக்கான வேலையை அளவைகள்லாம் செய்யறாங்க. அதனால திமுக சமூக நல்லிணக்கத்தை பாதுகாத்தது போல தாவேகாவும் பாதுகாக்குமாங்கிறது சந்தேகமா இருக்கு. அப்படி ஒருவேளை பாதுகாத்தார்கள் என்று சொன்னால் அதை நான் வரவேற்க தயாரா இருக்கேன். நடவடிக்கைகள் புரிஞ்சுக்க முடியாதா சார்? கோர்ட்டுக்கு போறது, எதிர்ப்பு தெரிவிக்கிறது, கோர்ட்டுக்கு போறதை வச்சுலாம் சொல்ல முடியாது. கோர்ட்டுக்கு யார் வேணாலும் போலாம். நீங்க கூட வக்கீல் தெரிஞ்சா நீங்க அரசா போறது இருக்குல்ல, இஸ்லாம் மக்கள் அநீதி இழைக்கப்படும் போது அரசா போறது. களத்துல நீங்க நிற்பீர்களா? அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது களத்தில் நிற்பீர்களா? இப்ப சொல்றாங்க மதச்சார்பற்ற சமூக நீதி, அதெல்லாம் பேசுறாங்க. ஆனால் அது களத்திலே நிற்பார்களானா? திமுக களத்தில் நிற்கிறது, இடதுசாரிகள் களத்திலே நிற்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிறத பத்தினா இடதுசாரிகள் பேசியிருக்காங்க, திமுக பேசியிருக்கு. திமுக வந்து சட்ட போராட்டத்தை மட்டுமல்ல மக்கள் போராட்டத்திலையும் கலந்து. வக்ஃப் வாரியத்து வரும்போது போராட்டம் பண்ணாங்கல்ல தாவேகா. என்ன போராட்டம் பண்ணாங்க? வக்ஃப் வாரியம் தேவையில்ல ரத்து செய்யணும் அப்படின்னு போராடினாங்கல்ல சட்டம் கொண்டு வரும்போது. எங்க போராட்டம்? களத்துல தமிழ்நாடு போது போராட்டம் நடத்தினாங்க சார். அப்படியா? ஆமா சார், நான் பார்க்கல. இந்த செய்தி எனக்கு அதிர்ச்சியை ஊட்டுகிறது. அவங்க போராட்டம் தான் நான் வரவேற்பேன். என்னை பொறுத்தவரையில தாவேகா நன்மை செய்தால் நான் வரவேற்பேன். கடமையை செய்ய தவறினால் நான் கண்டிப்பேன். நான் பரந்தூர் விமான நிலையத்தை கைவிட்டதா நான் ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்து, பேரிடர் சார்ந்து, பெருவெள்ளம் வந்து மாநகரத்தை வந்து சென்னையை சூழ்ந்து விடக்கூடாது என்கிற சுற்றுச்சூழல் சார்ந்து நான் ஆதரிக்கிறேன். அது மாதிரி நமக்கு வந்து அவர்களுடைய செயல்கள் வந்து பாராட்டுக்குரிய அம்சங்கள் இருந்தால் நம்ம வந்து வரவேற்போம். இது வரைக்கும் ஒண்ணுமே நீங்க செய்யல, சாதிக்கல. கேட்டா சொல்லுவீங்க 3 மாதம் தான் ஆச்சு, 100 நாள் தான் ஆச்சு சொல்லுவீங்க. நீங்க சாதித்து காட்டுங்கள். திமுகவை விட அதிமுகவை விட நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு அரணாக இருக்கிறோம் என்பதை சொல்லாக அல்லாமல் செயலாக நீங்கள் காட்டுங்கள். உங்களை வரவேற்க தயாராகும். சட்டமன்றத்தில் பேசும்போது சிடி நிர்மல்குமார் என்ன பேசுறாருன்னா, குறிப்பா வந்து ஜி ஸ்கொயரோடைய மாப்பிள்ளைன்றாரு. உதயநிதி இவர் எதிர்கட்சி இருந்து ஏஞ்சி என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாட்ரி வந்து மருமகன் சொல்றாங்க. சட்டமன்றத்தோடைய வாதங்கள் எப்படி பாக்குறீங்க? இது ஆரோக்கியமற்ற வாதம். இதுக்கெல்லாம் எந்த ஆதாரம் கிடையாது. எல்லா ரியல் எஸ்டேட்டையுமே ஒரே ஆளா வாங்கிட்டு போறாங்க. கிடையாது. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருந்தா கூட ஒவ்வொரு பிளாட்டுக்கும் வேற வேற ஓனர் இருக்கான். அப்போ ஒட்டு மொத்தமாக பரந்தூர் விமான நிலையத்தை சுத்தி எல்லாமே திமுக காரங்க தான் இடம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றது தவறான கருத்து. அப்படின்னா தான் உங்கள்கிட்ட தான் டாக்குமெண்ட் இருக்குமே, எல்லாமே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல இருக்கும்லங்க. பத்திரப்பதிவு பண்ணி தானே பண்ண முடியும். இடம் வாங்கினா வித்தா அதெல்லாம் எடுக்க முடியும்ல உங்களால. அதனால இதெல்லாம் அபாண்டமான குற்றச்சாட்டு. இதெல்லாம் ஆரோக்கியமற்ற விவாதம். இதை தொடரக்கூடாது என்பது எனக்கு. இறுதி என்ன கேள்வி அப்படின்னா, பரந்தூர் விமான நிலைய திட்டம் கைவிடப்பட்டுருச்சு. இப்போ அதுக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலம் என்ன செய்ய போறாங்க? ஒருவேளை நிலத்தை மீண்டும் விவசாயிகளே கொடுக்க போறாங்களா, இல்ல இந்த நிலத்தை வச்சு வேற திட்டம் செயல்படுத்தப்பட போறாங்க? அவங்க வாங்கின காசெல்லாம் செலவழிச்சிருப்பாங்க. திருப்பி நிலத்தை கொடுத்தாலும் அவன் எனக்கு காசு கொடுக்க முடியாது, நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லுவாங்க. அதனால அது வந்து ஏதாவது தொழிற்பேட்டை, சிப்காடு, அரசு நிலம்னு அதை அறிவிப்பாங்க. வேற நடைமுறையில காசை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கல்யாணம் வச்சு மகளுக்கு கல்யாணம் கட்டி கொடுத்துட்டேன், இப்போ காலேஜுக்கு ஃபீஸ் கட்டிட்டேன், அந்த காசை வச்சு நான் மெட்ராஸில் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன்னு சொன்னா என்ன பண்ண முடியும்?
அவன்கிட்ட போய் எப்படி வசூலிப்பீங்க? அதுக்கு நடைமுறை சாத்தியம் இல்லை. அது அரசு நிலமாக மாறுவதற்கு சாத்தியம் அதிகமா இருக்கு. இல்ல ஒரு திட்டத்துக்காக நம்ம கையகப்படுத்தும் நிலத்தை அந்த திட்டத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும், வேற திட்டத்துக்கு பயன்படுத்த முடியாத போது இந்த நிலம் என்ன ஆகும்? விவசாயிகளுடைய அப்படி கிடையாதுல. அரசுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அரசு வேறு திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம். தொழிற்பேட்டை மாதிரி சிப்கார்டு மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். அது காலப்போக்கில் தான் தெரியும். இப்போதைக்கு அது எப்படிங்கிறத சொல்ல முடியாது. ஆனா மக்கள்கிட்ட ரெக்கவர் பண்ண முடியாது, திரும்ப பெற முடியாது என்று நான் நினைக்கிறேன். ஓகே சார், இவ்வளவு நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார்.